சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இன்னைக்கு ஒரு டிவிகே விஜய் அவருடைய ஆதரவாளராக இருந்து இன்னைக்கு அந்த கட்சியில் இணைஞ்சு ஒரு மாநில செய்தி தொடர்பாக பதவி வாங்கியிருக்கீங்க. கட்சியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை அரவணைக்கிறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்குது உங்களுக்கு? சார், கட்சியில் சேர்வதற்கு முன்னாடி இருந்த ஆதரவுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். முழுக்க நல்ல சப்போர்ட். இப்போ கட்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை அங்கீகரிக்கும் விதத்தில் தளபதி அவர்கள் செஞ்ச ஒரு செய்தியால் இருக்கு இல்லையா, உனக்கு ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளால் கொடுக்கப்பட்ட நெருக்கடி எல்லாத்துக்கும் தாண்டி நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்றத அவர் பறைசாற்ற மாதிரி அவர் கொடுத்த முத்தமாக இருக்கட்டும். எல்லா கட்சியும் சேர்ந்து டிவிகேக்கு தான் நெருக்கடி ஏற்படுத்த பார்க்குது. ஆனால் இந்த எல்லா நபரையும் சமாளித்து ஒற்றை நபர் எங்கள் தளபதி விஜயோடைய முகமாக நின்று அவர் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு அழகாக ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறது, இது எல்லாம் செய்யக்கூடிய இவர்கள் எப்படி தளபதிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறாங்களோ அதே போல் கட்சிக்குள்ளே புதிதாக நம்ம அங்கீகாரம் பெறுறோம். நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மீடியாக்களில் ஒரு சொல்கிறது என்னென்னா, இந்த தலைமையை ரீச் அவுட் பண்ண முடியல, இவர் பொதுச்செயலாளர் இவர் புசி ஆனந்த் அவர்களுக்கு செங்கோட்டன் வந்தது பிடிக்கல, இந்த மாதிரியான ஒரு பிம்பங்கள் கட்டமைக்கப்படுது. நீங்கள் அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அவங்க தான் இந்த குரூப் வெளியிலேருந்து பேசுவாங்களா, திமுகவோ நாம் தமிழரோ பல நபர்கள் கட்டவிழ்த்து விடக்கூடிய இந்த கதைகள் எல்லாமே ஆக்சுவலாக உள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. இவங்களுடைய கற்பனை அவுத்து விடுறது. அந்த லேப்டாப் ஒரு காமெடி ரீல்ஸில் அந்த வேறு அதை கூட படுது, அதுக்கு கேட்டால் வாரண்டி கிடையாதுன்ற மாதிரியே ஒரு அரசாங்கம் அறிவிக்குது. கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் 3 மாதத்துக்கு அப்புறம் வாரண்டி கிடையாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆட்சிக்கே வாரண்டி கிடையாது. கரெக்டு, உங்களுக்கு வாரண்டி கிடையாது. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு அந்த வீடியோ போடுறான்னா, மக்கள் பணத்தில் எடுத்து கொடுக்குற உன் கை காசில் கொடுத்து உன் ஃபோட்டோ போட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அரசாங்க படத்துலேருந்து கொடுக்கும் பொழுது சரி, ஒரு முதலமைச்சர்னு உங்கள் படத்தை போட்டீங்க, ஓகே. உங்கள் அப்பாவுடைய புகைப்படத்தை போட வேண்டிய அவசியம் என்ன? காவலர்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு சிம்ம சொப்பனமாக பசங்க வழங்குறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ நடக்கிற விஷயத்துக்கு டக்குன்னு எடுத்து போடுறான். உதாரணத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அன்பில் மகேஷ் நாடகத்தில் நடித்தான்னு யாருக்கு சார் தெரியும்? சரி, கரெக்ட். 20 வருஷத்துக்கு முன்னாடியே அன்பில் மகேஷ் நடித்ததை எடுத்து போடுறான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு நண்பர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு டிவிகே விஜய் அவருடைய ஆதரவாளராக இருந்து இன்னைக்கு அந்த கட்சியில் இணைஞ்சு ஒரு மாநில செய்தி தொடர்பாக பதவி வாங்கியிருக்கீங்க. கட்சியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை அரவணைக்கிறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்குது உங்களுக்கு? சார், கட்சியில் சேர்வதற்கு முன்னாடி இருந்த ஆதரவுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். முழுக்க நல்ல சப்போர்ட். இப்போ கட்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை அங்கீகரிக்கும் விதத்தில் தளபதி அவர்கள் செஞ்ச ஒரு செய்தியால் இருக்கு இல்லையா, இவ்வளோ நாள் நீ உழைச்ச உழைப்பு, உனக்கு ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளால் கொடுக்கப்பட்ட நெருக்கடி எல்லாத்துக்கும் தாண்டி நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்றத அவர் பறைசாற்ற மாதிரி அவர் கொடுத்த முத்தமாக இருக்கட்டும். அதை தாண்டி கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், ஜான் சார், இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா கட்சியில் ஒரு தனி மனிதர் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளரை ஒரு கட்டுக்கோப்பாக அவர் கைக்குள்ளே வச்சுருக்கிறார். ஸோ ஆனந்த் அவர்கள் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இது கொண்டு போகிறதும், ஜான் சார் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தை மூவ் பண்ணுனா எவ்வளோ பெரிய நெருக்கடியை எல்லாத்துக்கும் ஏற்படுத்த முடியும். ஏன்னா இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து டிவிகேக்கு தான் நெருக்கடி ஏற்படுத்த பார்க்குது. ஆனால் இந்த எல்லா நபரையும் சமாளித்து ஒற்றை நபர் எங்கள் தளபதி விஜயோடைய முகமாக நின்று அவர் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு அழகாக ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறது, இது எல்லாம் செய்யக்கூடிய இவர்கள் எப்படி தளபதிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறாங்களோ அதே போல் கட்சிக்குள்ளே புதிதாக நம்ம அங்கீகாரம் பெறுறோம். நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த ஒரு கண்ணியம், அவங்க கூட இணைஞ்சு இத்தனை ஆண்டு கால பணி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் நீங்கள் அதை இணையத்துக்கு முன்னாடியே அதை ரொம்ப அதிகமாக பண்ணியிருந்ததை நம்ம கூட இருந்து பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். அதையும் இப்போ நீங்கள் பண்ணுறதும் உங்களை எப்படி ரெகக்னேஷன் பண்ணிக்கிறாங்க, உள்ளே ஏற்றுக்கிறாங்க எல்லாரும்? சார், உள்ளே நமக்கு தனி எப்பயுமே ஒரு மரியாதை இருக்குது சார். கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா திமுக போல் ஒரு எம்எல்ஏ எங்கள் தலைவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை உடச்சி போடுறதோ, சிறு நபர்கள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். இங்கே அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலில் எதுவுமே கிடையாது. உன்னை கட்சிக்குள்ளேன்னு ஒரு வாட்டி உங்களை ஒரு குறிப்பிட்ட அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா தலைமை தொடர்ச்சியாக உங்களோட தொடர்பில் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ இல்லை சார். இப்போ எனக்கு ஒரு கட்சியோடைய பொது செயலாளர் எனக்கு லைனில் வருவார்.
அதெல்லாம் பெரிய அங்கீகாரம். நீங்கள் ஒரு கட்சியில் வந்து நீங்கள் ஃபோன் போட்டு காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் அதுக்கப்புறம் பேசுறது. இங்கே பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் நம்மளை கூப்பிட்டு எப்படிப்பா இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசுறதா இருக்கட்டும், ஒரு ரம்ஜானாக இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சி, ஒரு விசேஷமாக இருக்கட்டும், ஃபோன் போட்டு ஒரு வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், அந்த இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட். அதே மாதிரி தான் ஜான் சார் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம், அந்த விஷயத்தை நம்ம எப்படி வந்து பொது வழியில் பேசணும், தளபதி வந்து எந்த மாதிரியான விஷயத்தை வந்து பேசணும்னு ஆசைப்பட்றாரு, எப்படி கண்ணியமாக கொண்டு போகணும்னு சொல்கிறாருன்ற விஷயத்த தளபதி சொல்லி முடிச்சோன்னா அதை அப்படியே எங்கள்கிட்ட கூப்பிட்டு கன்வே பண்ணி இந்தந்த மாதிரி செயல்பாடு இருக்கணும், நம்மளுடைய இலக்கு இது, நம்ம இப்படி பயணிக்கிறோம் அப்படின்றத நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து பகிர்ற விஷயம், நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம்ன்றதெல்லாம் வந்து நல்ல விதமாக இருக்குது சார். அதில் குறிப்பாக ராஜ்மோகன் மீடியாக்களில் வந்து ஒரு பிரபலி சொல்கிறது என்னென்னா, இந்த தலைமையை ரீச் அவுட் பண்ண முடியல, இவர் பொதுச்செயலாளர் இவர் புசி ஆனந்த் அவர்களுக்கு செங்கோட்டன் வந்தது பிடிக்கல, இந்த மாதிரியான ஒரு பிம்பங்கள் கட்டமைக்கப்படுது. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி எந்த செயலும் அங்கே இல்லை, எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி. அந்யோன்யமாக தான் சார் இருக்கிறோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உண்மையாலுமே அது என்னன்னு தெரியாது. நீங்கள் அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அவங்க தான் இந்த குரூப் வெளியிலேருந்து பேசுவாங்கல்ல, திமுகவோ நாம் தமிழரோ பல நபர்கள் வந்து கட்டவிழ்த்து விடக்கூடிய இந்த கதைகள் எல்லாமே ஆக்சுவலாக உள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. இவங்களுடைய கற்பனை அவுத்து விடுறது. சார் இப்போது ஒரு மக்கள் மன்றம் சொல்லிட்டு மாலை முரசு நடத்தின விஷயத்துக்கு நான் அறந்தாங்கிக்கு போயிருக்கிறேன். ஃபுல் சப்போர்ட் நமக்கு. அந்த மாவட்ட செயலாளர் வந்து முழு சப்போர்ட், அந்த மாவட்ட செயலாளர் முழு சப்போர்ட் நம்ம கொடுக்குறாரு, அவ்வளோ பேர் வந்து ஆர்கனைஸ் ஆகிறாங்க, நமக்கு எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறாங்கன்னா தலைமை சொல்லுது, ஆனந்த் சார் சொல்கிறாரு, உடனே அவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாருமே இன்டர்கனெக்டில் தான் சார் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 24/7 என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன அப்டேட், என்னென்ன செய்கிறோம், என்ன நலத்திட்ட உதவி கொடுக்குறோம், எல்லாமே ஆனந்த் சார்கிட்ட கேட்டு சேருது. ஜான் சார் ஆனந்த் சார் எப்பயுமே தளபதியிடம் கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணுறது. எங்களை அவங்க கன்வே பண்ணுற விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா யாரோ எவரோ விட்டெல்லாம் கன்வே பண்ணுறது இல்லை, நேரடியாக அவங்களே சில விஷயங்களை சொல்கிறது. அப்புறம் அவங்க வந்து நம்ம இப்போ சேனலில் பேசுகிறோன்னா அது என்னென்ன மாதிரி விஷயத்தை எப்படி அணுகிறோன்னு சொல்கிறது. ராஜ்மோகன்லாம் ஒரு பெரிய உதாரணம். எங்களுக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நம்ம இதுக்கு முன்னாடி அவர் சினிமாவில் பார்த்துருப்போம், பட்டிமன்ற பேச்சாளராக பார்த்துருப்போம். கட்சிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவர் வந்து வந்த உடனே ஒரு பதவி, இப்போ வந்து அதுக்கு அடுத்து அவருக்கான கொடுக்கப்பட்ட உயர்மட்ட பதவியாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடு என்னன்னாக்கா இந்த வெறுப்பு, இந்த சாதிகள், இந்த மாதிரியான இந்த பிளவாடல், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கட்சிக்குள்ள கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்று, தளபதி அப்படி தான் வழிநடத்த சொல்லியிருக்காருன்னு ஒவ்வொரு பேரையும் அனுசரித்து போகிறது, பேசுகிறது. எங்களுக்குள்ளே எவ்வளோ வந்து க்ளோஸராக இருக்கிறோம், விட்டு கொடுத்துக்காமல் இருக்கும். வெளியில் என்ன நினைப்பாங்கன்னா, சில பேர் எங்களுக்குள்ளேயே சில விஷயத்தை மூட்டி விடுறதுக்கு பார்ப்பான். ஆனால் அவர் உங்களை பற்றி இதை சொன்னார், இவர் உங்களை பற்றி இதை சொன்னாருன்னு சொல்லிட்டு சென்று முடிஞ்சு விட்ட வேலையெல்லாம் பார்ப்பாங்க. எங்களை மாதிரி உங்கள் மேலே இருக்க நில விரும்பிகளுக்கு எங்களுக்குலாம் இது ரொம்ப டிலே, இந்த ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்லாம் நாங்கள் நினச்சின்னு இருந்ததை பார்த்தா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே நேர்மாறாக இருக்குது. உங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து கொடுக்கறது நல்ல பொசிஷன் கொடுக்கணுன்ற வெயிட் பண்ணி கொடுத்து உங்களை அந்த இடத்த வந்து கொண்டு போகணும்னு நினச்சிருக்காங்கன்றத நம்ம எப்போ லான்ச் பண்ணணும் அப்படின்றத வெயிட் பண்ணி லான்ச் பண்ணாங்க சார். ஆனால் உங்கள் லான்ச்லாம் வேற லெவலுங்க, புத்தாண்டே ஒரு புது லான்ச்சாக இருந்த மாதிரியே இருந்தது. செம்ம லான்ச்சாக இருந்தது. அதுலேயும் தளபதி அவர்கள் வந்து அவர் நம்மளை அரவணைச்சு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவர் கொடுத்த முத்தமாக இருக்கட்டும், ஆனால் நான் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்குமே அது எப்படி தெரிய வந்ததுன்னா, அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை எனக்கு அழைச்சி அவங்க சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் தான் எனக்குமே தெரியும், தளபதி அரசியல் இந்த மாதிரி யாருக்கும் முத்தம் கொடுத்ததே கிடையாது. சினிமாவில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்தாரு. அப்போது உங்கள் மீது வந்து ஒரு பெரிய மரியாதையும் ஒரு அன்பும் தளபதி வச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வந்து உள்ளே இவ்வளோ நாள் நீங்கள் வர்றது லேட்டாச்சுன்னு மற்றவங்க 1000 பேர் 1000 சொல்லியிருக்கலாம், உங்களை எந்த இடத்துல அவர் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி கட்சிக்கு எவ்வளோ விசுவாசமாக இனி நம்மளோட செயல்பாடு இருக்க போகுது. ஏன்னா அரசியல் களத்தில் நம்மளை வீழ்த்துவதற்கு பெரிய யுக்திகள் கையாளுவாங்க சார். இங்கே வந்து காவல்துறையை வச்சு ஒரு அடக்குமுறையாக இருக்கட்டும், பணபேரம் பேசுவதாக இருக்கட்டும், இல்லை வந்து ரவுடிசம் வந்து வச்சு மிரட்டக்கூடிய. ஆமாம், நீங்கள் சந்திச்ச இக்கட்டுகள் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, நம்ம கூடயே பார்த்துருக்கோம். இவ்வளோக்கு சந்திச்சு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஸ்ட்ராங்காக நின்று இருக்கீங்க, அதுக்கு வந்து நாங்களாம் உங்கள் கூட இருந்து பார்த்ததுனால ரொம்ப நல்லா. ஆமாம் சார். ஆனால் இதுக்கு மேலே இது இன்னும் அதிகரிக்கும்னு வேற சொல்லப்படுறது. எலெக்ஷன் நெருங்கும் பொழுது எந்த மாதிரி நெருக்கடினாக்கா, மெயினாக கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள், அதேமாதிரி கொள்கை பரப்பு செயலாளர்கள், இவங்க 2 பேருக்கும் கொடுக்கக்கூடிய நெருக்கடி எப்படி இருக்குன்னா, ஏன்னா நாங்கள் ஒரு கட்சியின் முகமாக இருந்து பேசுகிறோம். அப்போது இந்த இடத்துல காமன் பீப்புள், யங்ஸ்டர்ஸ், இதை தாண்டி பிற கட்சி நபர்களை அவங்கள நமக்கு ஓட்டு போட வைக்கக்கூடிய வேலையை தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம்.
இப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் அவங்க செயல்படுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. செய்தி தொடர்பாளர்கள், மாநில செய்தி தொடர்பாளர்கள், நேஷனல் செய்தி தொடர்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் தன்வசப்படுத்துகிறோம். திமுக செய்யக்கூடிய தவறுகளை சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த தலைமுறை என்ன செய்யணுன்றது புரிதல் ஏற்படுத்தணும் பொழுது அப்போ எங்கள் மீதான தாக்குதல் தான் அதிகமாக இருக்கும். ஆளுங்கட்சி மூலமாக நம்மளை கவனிக்கிறது, நம்ம எதில் சிக்குவோம் அப்படின்னு உளவுத்துறை வச்சு கண்காணிக்கிறது, எங்கே போனாலும் ஆள் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். பட் அதை தாண்டி எப்படி தளபதி அவர்கள் உள்ளே வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும் வந்தாரோ அதே கோட்பாடில் நம்மளும் நிற்கிறது, உறுதியாக நிற்கிறது, இது எல்லாமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது சார். எனக்கு நான் வந்து 15 வருஷமாக அரசியல் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில் கூட நம்மலாம் இருந்திருக்கிறோம் போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுப்பாங்க. இந்த ஓவரால் கம்யூனிகேஷன்றதே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வந்து பிளவுவாதம் ஒரு 5-6 குரூப்பாக இருப்பாங்கல்ல, அந்த சீனுக்கு இங்கே இடம் இல்லை. டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்பிசமே கிடையாது. ஆனந்த் சார் அவருடைய கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளரும். இந்த குரூப் பார்க்குறது, ஜாதி பார்க்குறது, பேதம் பார்க்குறது அந்த சீனையும் கிடையாது. சாப்பிடும் போதும் சரி சார், ஆனந்த் சார் கூட உட்காந்து தான் எல்லோரும் சரிசமமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அன்பை பரிமாறுவதாக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருமணம் முடித்த பெண்கள் கணவர் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி தாய் வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்களே, என்னதான் இருந்தாலும் தாய் வீடுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதுபோல் வந்து நம்மளுடைய வீடாக அந்த கட்சி வந்து இருக்குதுன்றது வெளியில் தெரியாது. எங்களுக்கு தெரியும், உள்ள இன்டெப்த்தாக நாங்கள் 2 வருஷமாக இருக்கிறதுனால சொல்கிறேன் சார். இப்போது ஆளுங்கட்சி நீங்கள் சொன்னதுனால அப்புறம் இந்த ஆளுங்கட்சி இப்போ வாரத்துக்கு ஒன்று, நாளுக்கு ஒன்றுன்னு புது புது ஸ்கீம்ஸும் புது லான்ச்சஸும் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வெல்வோம் ஒன்றாக, அப்புறம் கொள்வோம் ஒன்றாக, கொல்வோம் ஒன்றாக உங்கள் ஸ்டைலில் சொல்கிற மாதிரி. அப்புறம் இந்த லேப்டாப்பு, அந்த லேப்டாப்பு ஒரு காமெடி ரீல்ஸில் அந்த வேறு அதை கூட படுது. அதுக்கு கேட்டால் வாரண்ட்டி கிடையாதுன்ற மாதிரியே ஒரு அரசாங்கம் அறிவிக்குது. ஒரு ஸ்டிக்கர் பேர் துடைக்கிறதுக்கு வாரண்ட்டி கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அரசாங்கமா அப்படின்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் 3 மாதத்துக்கு அப்புறம் வாரண்ட்டி கிடையாது, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆட்சிக்கே வாரண்ட்டி கிடையாது. கரெக்டு, உங்களுக்கு வாரண்ட்டி கிடையாது. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு அந்த வீடியோ போடுறான்னா, அவனுக்கு எவ்வளோ வெறுப்பின் உச்சம் இருந்தால் மக்கள் பணத்தில் எடுத்து கொடுக்குற, உன் கை காசில் கொடுத்து உன் ஃபோட்டோ போட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அரசாங்க பணத்துலேருந்து கொடுக்கும் பொழுது சரி, ஒரு முதலமைச்சர்னு உங்கள் படத்தை போட்டீங்க, ஓகே, உங்கள் அப்பாவுடைய புகைப்படத்தை போட வேண்டிய அவசியம் என்ன? இதை தாண்டி லேப்டாப்பு யார் கீழே கொடுக்கணுன்ற ஒரு புரிதல் இல்லாமல் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை இருக்குல்ல. 3 மாதம் அவன் முடிச்சுட்டு வெளியில் போகிறான், வேலை தேட்டுறான், அவனுக்கான வேலையை பார்க்க போகிறான். அவன்கிட்ட நீ கொண்டு போய் கொடுக்குறா முழுக்க ஓட்டு, அதை வச்சுமே நீ எல்லாம் செய்யணும் பொழுது யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு சார். அது வந்து டிவிக்கே மேலே இருக்க பயன்னு கூட பார்க்கலாமா சார்? டோட்டலாக டிவிக்கு, அதாவது இந்த பசங்க என்ன மாதிரி சொல்கிறானுங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க, எங்கே இருந்த தரவுகள் எடுக்கிறாங்கன்றது இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் காவலர்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து பசங்க விளங்குறாங்க. எப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை தரவுகள் எடுக்கணும்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதே போல் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ நடக்கிற விஷயத்துக்கு டக்குன்னு எடுத்து போடுறான். உதாரணத்துக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அன்பில் மகேஷ் நாடகத்தை நடிச்சான்னு யாருக்கு சார் தெரியும்? 20 வருஷத்துக்கு முன்னாடியே அன்பில் மகேஷ் நடிச்சதை எடுத்து போடுறான். ஒவ்வொரு தரவுகளையும் எடுத்து அவங்க போடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவனுங்க சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, அந்த ஏஐ இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி ஸ்டாலின் கலைஞருடைய புகைப்படத்தை அழித்தது போல் 3 மாதத்தில் இவங்களுடைய ஆட்சி அழிக்கிறதுக்கான வேலையை பசங்க மும்முரமாக செய்கிறாங்கன்றது நமக்கு அதுலேருந்தே புரியுது. அதுவும் குழந்தைகள்லாம் இன்றைக்கி பண்ணுற ரீல்ஸ் இருக்குல்ல, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்ட்டு, அதெல்லாம் என்ன வைரலாக போச்சு, என்ன மாதிரியான ஒரு இல்லை சார், உங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு யார் நல்லமை கெட்டதுன்றதை புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப சாமானிய விஷயம் கிடையாது. ஆனால் குழந்தைகள்கிட்ட ரொம்ப எளிமையாக போய் சேர்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து டிவிக்கே வந்ததுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு அம்மா சொன்ன விஷயத்த இன்றைக்கி வந்து வைரல் பண்ணுறாங்க. நீ என்ன கொடுத்தாலும் வாங்கி போனால் டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டுன்றதெல்லாம். இப்போ மக்களுடைய இந்த பார்வைன்றது அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒரு 3 தலைமுறையாக நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு எங்களை அடிமைப்படுத்துவது, இப்போ பொங்கல்ன்றதுனால நம்ம இந்த விஷயத்தை பேசுவோம். போன பொங்கலுக்கு நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம் சார். ஜல்லிக்கட்டு மதுரையில் நடந்த பொழுது அமைச்சர் மூர்த்தியின் தலைமையில் எல்லாம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உதயநிதி வந்தார்னு இடம் கொடுத்தா பரவாயில்ல, உதயநிதி பையன் வராருன்னு சொல்லி இன்பநிதிக்காக எந்திரிச்சு நின்று, ஒரு கலெக்டர் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இடம் கொடுத்து, இன்பநிதி ஃப்ரெண்ட்ஸுக்காக இடம் கொடுத்து, நீங்கள் இன்பநிதியை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறதுக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு வீரன் வந்து தன் காலையை அங்கே விளையாட வைக்கிறதுக்கு நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கிட்டு வந்தான் சார். ஆனால் பங்கேற்க விடலை. ஆனால் அதே மூர்த்தி தான் சாதி பெருமுறை பேசினார், ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பேசக்கூடியது. அப்போது சமூக நீதி காவலர்னு சொல்லிட்டு சமூக நீதியை சவப்பெட்டில் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக தொடர்ச்சியாக இப்படி தான் மக்களை வந்து வஞ்சிக்குதுன்னும் பொழுது மக்களுக்கு தெரியுது, இவனுங்க
திருடுறது, கொள்ளையடிக்கிறது, ஊழல் பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது, இவர்கள் செய்த ஊழலை நீதிமன்றத்தில் போயிட்டு வாதாடி, உங்களுக்கு நீதிமன்றத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாட்சி நிற்கலை, வாதம் பிரதிவாதத்தின் மூலமாக இவர்கள் வந்து பணபலத்தின் மூலம் வந்து ஜெயிக்கிறாங்கன்றது மாதிரியான பல விடயங்கள் பார்க்கும் பொழுது அப்போ நமக்கு இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இல்லை நம்ம என்ன மாதிரி சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம நல்லா இருக்கணும், இனி அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத நோக்கி இன்றைக்கி வந்து தளபதி விஜய் வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ்ன்றது தான் திமுக இன்றைக்கி பெரிய என்ன சொல்கிறது, அவங்க தூக்கத்தை கெடுத்துருக்கு. ஆனால் ஒரு பக்கம் இங்கே சத்யராஜ் வந்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வர்றாரு. இன்னொரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா தொழிலாளர் அமைப்பும் தூய்மை பணியாளர்லேருந்து சத்துணவு பணியாளர்கள், ஊராட்சி ஊழியர்கள், இவங்க எல்லாருமே இணைஞ்சு 20ஆம் தேதியிலேருந்து போராட்டம் அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி தொடரணும்னு அறிக்கை விடுறாரு, ஒரு சத்யராஜ் மாதிரியான ஒரு செலிபிரிட்டி ஃபேஸு. ஒரு பக்கம் வந்து அரசாங்க, அதாவது அவங்க அறிக்கையில் கொடுத்திருந்த விஷயங்கள் நிறைவேற்றலைன்னு சொல்லி போராட்டத்துக்கு வராங்க. அட்லீஸ்ட் இந்த தேர்தல் நேரத்துலையாவது இந்த போராட்டங்கள் வந்தால் இது கிடைக்கும்ன்ற மாதிரி வருது. ஸோ இதை எப்படி நான் பார்க்குறது? நம்ம இது எப்படி பார்க்கணும்னா சார், திமுக சொல்கிறதும் சரி, நம்ம திரள்நிதி என்ன சொல்கிறது, சரி, நாம் தமிழர் சொல்கிறதும் சரி, நடிகனின் பின்னால் செல்லாதீர்கள், நீங்கள் நடிகன் வந்து அவரின் பின்னால் செல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சு கொடுத்துருக்கு 3 தலைமுறை வர ஒட்டுமொத்த பேரும் தன் ஆட்சியை தக்க வைப்பதற்கு இவங்க நடிகர் பின்னாடி போய் நிற்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். பிரகாஷ் ராஜை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு சேகர் பாபுவும் அவர் சொல்லி கொடுத்து நல்லாட்சி சொல்லுங்க, நல்லாட்சின்னு சொல்லுங்க, இவர் பிரகாஷ் அவர் உடனே நல்லாட்சி. இப்போ பாருங்க, ஒரு நிகழ்ச்சியில வந்து லேப்டாப் சத்யராஜ் மகளுக்கு சீட்டுக்காக இப்போ இவர் அறிக்கை விட்டார். ஆமாம், அதே மாதிரி லேப்டாப் கொடுக்குற நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதியை மேடை ஏற்றுறீங்க, கார்த்தியை மேடை ஏற்றுறீங்க, மணிகண்டனை மேடை ஏற்றுறீங்க. அதே மாதிரி இந்த சத்துணவு சாம்பார் நல்லா இருக்கு அப்படின்ட்டு டிடி வந்து ஐயோ என்ன எக்ஸ்ட்ராடினரி சாம்பார்னு சொல்லி, சாம்பார் தானே அவ்வளோதானே நீ, அப்போது அதை வந்து நீங்கள் உச்சி மிகுந்து பயங்கரமாக புகழ்கிற அளவுக்குனாக்கா அப்போ சோத்துக்கு செத்தவனா தான் தமிழனை வச்சுருக்கீங்களான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இவர்கள் ஒட்டுமொத்த பேரும் நடிகனில் பின்னால் கொண்டு போய் நின்று இவர்களை ஆட்சியை காப்பாற்றுவதற்காக விளம்பரம் தேடுவதே ஒரு நடிகரை வச்சு தான். இப்போ சத்யராஜ் போன்ற நபர்களாகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை அவங்க எளிமையாக புரியணும். சாமானிய வீட்டு பிள்ளைகள் எதிர்பார்ப்பது என்ன, அந்த பேசிக் எத்திக்ஸாக, அந்த பேசிக் அறிவோடு வந்து ஒவ்வொரு நபரும் இங்கே அணுகணும். நீங்கள் ஒரு கட்சி, இப்போ நீங்கள் சத்யராஜ் இவ்வளோ பேசக்கூடிய நபர்கள், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த என்ன சொம்புன்னு சொல்லாத அண்டான்னு சொல்லுன்னு ஒரு ஆள் பேசினாப்பில் பத்திரிக்கையாரு, நீங்களாம் வந்து டேரெக்டாக திமுகன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி சத்யராஜும் நீங்கள் திமுகன்னு போட்டுட்டு பேசுங்க. அவர்லாம் ஒரு பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுற தோணியில் தான் அவர் பேசுகிறார். தம்பி நான் உங்களுக்குலாம் முன்னாடி வந்தேன், வா வெளியே வந்து பார்த்துக்கலான்னு ஒரு 2-3 இன்டர்வியூக்கு முன்னாடி பேசணும். இந்த இன்டர்வியூவில் வெளியே வந்து ஆட்களை இறக்கி சண்டையே போட ஆரம்பிச்சிட்டாரு. விட்டா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது யார் கொடுக்குற தைரியம் எதுனாலன்றது, அவர் திமுக பேச்சாளர்ன்றதுனால அப்படி வந்ததா சார்? நீங்கள் அவரை பற்றி பேசுறதுனாலே தெரியல, இங்கே என்னமோ அடிக்கிறாங்க, சாகுமேல் அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சிம்பாலிக்காக நமக்கு உணர்த்துறது. உங்களுக்கெல்லாம் வந்து 3 மாதம் தான் உங்கள் ஆட்டம், அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சிக்கு அடிச்சிடுவாங்க சாகுமேலன்ற மாதிரி. கிட்டத்தட்ட வீரன்றவன் களத்தில் தனியாக நின்று தான் சமாளிப்பான். இவர் என்ன பண்ணுறாருனா ஓடி போய் பெரிய கூப்பிட்டு வந்து பாருங்கள் சேகர் பாபு டீம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறது. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கைகலப்பு ஏற்படுத்துவதன் பொழுது ஒரு ஊடகவியலருக்கு எங்கேருந்து வருது இந்த தைரியம்? ஒரு ஊடகவியலர், நடுநிலையாக நீங்கள் பேசக்கூடிய ஊடகவியலரை யாருமே அடிக்க மாட்டாங்க சார், எந்த இடத்துல போங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்கு இந்த நெருக்கடி நடக்கல. ஏன்னா அவங்க உண்மையாக பேசுவாங்க. ஆமாப்பா திமுக அது செஞ்சது சரி, இல்லை அது தப்பு, காமனாக எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிட்டு போவாங்க. நீ ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய ஆட்சி மறுபடியும் மலரணும்னு சொல்லி வெளியே நின்று நீ கோஷம் போடுறேன் போது நீ பத்திரிகைக்காரன் இல்லைன்னு தெரியுது இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு, சார் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், ஊடகத்தை முழுக்க விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறாங்க, ஊடகவியலரில் விலைக்கு வாங்க வச்சுருக்காங்க, இந்த இன்ஸ்டா ப்ராப்ளமாக விலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை கையில் பால் பாட்டில் வச்சுட்டு சுற்றினா கூட அவங்க வந்து திமுக ஆதரவாக பேசினா அந்த பிள்ளையும் கூப்பிட்டு போட்டு வச்சு விளம்பரம் செய்யக்கூடிய இந்த ஒரு வேலை தான் செய்கிறாங்களே தவிர, கருத்தியல் ரீதியாக திமுக நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற, 3 தலைமுறையை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற பொழுது உன்னுடைய கருத்தை எடுத்து வச்சு நாங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு சொல்லி பேசுவதற்கு உனக்கு தைரியம் கிடையாது. முதல் விஷயம். 2வது விஷயம், இத்தனை முறை நீங்கள் ஆட்சி செஞ்சிட்டீங்க, 75 வருஷம் பவள விழா பாப்பான்னு சொல்லி அவங்களே பேசியிருக்காங்களே. நாங்கள் வந்து அப்போது உன்னால் அந்த மக்களை உன்னை பேரன்பு கொண்டு நேசிக்க வைக்க முடியல. ஒரு தலைவன் வந்தால், இப்போ எம்ஜிஆர் வராங்கன்னு வச்சுங்களேன், தன்னிச்சையாக மக்கள் கூட்டமாக வந்து நேசித்து பார்த்தாங்களா? விஜயகாந்த் வந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்தாங்களா? ஜெயலலிதா வந்தாக்கா அம்மான்ற வார்த்தையை உளப்பூர்வமாக கூப்பிட்டாங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி தளபதி விஜய் அப்படித்தான் பார்க்குறாங்க. என் புள்ள, என் அண்ணன், என் சகோதரன் பார்க்குறாங்கல்ல. இந்த பேரன்பை சம்பாதிக்கிறதுக்கு துப்புள்ளாத திமுக நபர்கள் ரவுடிசம் பண்ணுறதையோ காவல்துறையை வச்சு மிரட்டுவதோ செய்கிறது உங்களுடைய ஃபெயிலியர்.
அப்போது அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் ஆட்சி பறிபோவதை அவங்க உணர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பதட்டப்படுறாங்க, ட்ரிகர் ஆகிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் விடுவது, ரவுடிசம் பண்ணுவது, இது போல் விஷயங்களை செய்கிறாங்கன்னும் பொழுது சார் இவங்க செய்கிற ஒன்றுமே திமுகவுக்கு நெகட்டிவாக போகுதுன்றதை அவங்க உணரல, டிவிகேக்கு ப்ளஸ் ஆகுதுன்றதை அவங்க உணரல. ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க உணராமல் எப்போயுமே ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரிகர் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டடியாக எவ்வளோ தான் விஜய் அவர்களை இவங்க ட்ரிகர் பண்ணாலும் நம்ம சில விஷயத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது, அமைதியாக இருக்கிறோம். ஏன்னா நீ வந்து வலையை விரிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, அந்த வலையில் வந்து சிக்குவதற்கு நான் கிடையாது. உன்னை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுன்றதே எங்களுடைய நோக்கம்ன்றதை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம மூவ் பண்ணுறோம் சார். அதனால் எங்களுக்கு வந்து நீ 75 வருஷமாக இருந்தாலும் சரி, 80 வருஷமாக இருந்தாலும் சரி, இந்த பாப்பாங்களை பார்த்து பயப்பட. இளம் அரசியல்வாதி உதயநிதின்னு சொல்கிற மாதிரி இளம் பெரியார் இப்போ அவரும் பழைய குரடி கதவு தரடின்ற மாதிரி திருப்பி தமிழ் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறதும், இப்போ அந்த பழைய மாதிரி தமிழர்களுக்காக ஒன்றிணைவோம், இந்த இப்போ போன எம்பி எலெக்ஷன் டைம்லலாம் பார்த்தோம்னா ஹிந்தி தெரியாது போடான்ற மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டு பரப்பி அது அவங்களுக்கு ஒரு இது உருவாக்குன மாதிரி இப்போ தமிழ்னு சொல்லி திருப்பி எல்லாரும் ஒரு நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணுன்ற மாதிரி ஒரு அறிக்கைலாம் விடுறாரு. அது நம்ம தோல்வி பயத்துக்காக திருப்பி இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க உதயநிதி அவர்கள் வந்து பழைய கூடி கதவை திரடின்ற மாதிரி போயிட்டாருன்னு, அப்படி சொல்லும் போது பக்குன்னு இருந்துச்சு எனக்கு. இல்லை சில விஷயங்கள் அப்படி வந்து போய் இல்லை சார் பழமொழி தான் நானுமே நமக்கு அப்படி சொல்லும் போது, ஏன்னா அவங்களுடைய வரலாறு என்னன்றது நம்ம நீண்ட நெடியாக படிச்சிருக்கிறோம். கலைஞர் எழுதின அவர் புத்தகத்தை பெருமைகளை பற்றி எல்லாமே பேசியிருக்கிறாங்க. இன்னும் கண்ணதாசன் அவர்கள் வந்து தனியாக ஒரு புத்தகமே போட்டிருக்கார் இல்லையா, கலைஞர் எழுதிய வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிப விருதுன்ற மாதிரி இவர்கள் வந்து எந்த மாதிரியான கோட்பாடு எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியுன்றதுனால சரி நம்ம இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பேசணும். இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், தமிழுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம், தமிழுக்காக உயிரை கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய அந்த 3 தலைமுறையுடைய எல்லாரும் வாங்க ஒன்றையணும்னு சொல்கிறாரு. ஆமாம், கருணாநிதி தமிழ் பேர் கிடையாது, அது வந்து சமஸ்கிருத பெயர். கருன்றதும் சரி, நிதின்றதும் வந்து சமஸ்கிருத வார்த்தை. அதே தான் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பேர் கிடையாது, இஸ்ஸுன்னு போடணும். இவங்க வந்து அப்படி போட்டாக்கா அது சூன்னு தான் ஆரம்பிக்கணும் தமிழில் வந்து, ஆனால் அவங்க இஸ்ஸுன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் தமிழ் பேர் கிடையாது. உதயநிதியும் தமிழ் பேர் கிடையாது, இன்பநிதியும் தமிழ் பேர் கிடையாது. இவர்கள் பேர்லேயே தமிழ் வைப்பதற்கு முதல்ல திராணி கிடையாது. ரெண்டாவது விஷயம், கேலோ இந்தியான்னு இங்கே ஒன்று நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, மோடி வந்தார். அப்போது கேலோனா விளையாடு இந்தியான்னு அர்த்தம், ஹிந்தி வார்த்தை. விளையாடு இந்தியான்னு தமிழில் கூட இங்கே பேர் வைக்க துப்பு இல்லாமல் போகக்கூடிய இவர்கள் மோடி வந்தாலும் வெள்ளக்கூடியை தூக்கிட்டு போகிறது, என்ன சொல்கிறது, முழுக்க தமிழை பற்றி எந்த கவலையும் கிடையாது, தமிழை பற்றி பேச தெரியாது, தமிழுடைய இலக்கியங்கள் நுட்பங்கள் அந்த மாதிரியான எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் அந்த போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறது, பசுந்தோல் போற்றிய புலின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் அந்த போர்வைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிண்டு நாங்கள் தமிழுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் என்ன முன்னெடுப்பு எடுத்தீர்கள்? இது வரைக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல, தமிழ் படித்த மாணவர்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க? இங்கே தமிழை வாழ வைப்பதற்கு நீங்கள் சப்சிடின்னு ஒன்று கொடுப்போம்ல சார், நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு மாற்றாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சோலார் இது வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு சப்சிடி கொடுக்குற நீங்கள் இந்த தமிழை பயின்றால் உங்களுக்கு என்ன சப்சிடி, தமிழ் பயின்று அவர்கள் தேர்ச்சி பெறக்கூடிய நபர்களுக்கு என்ன ஊக்கத்தொகை கொடுக்குறோம், தமிழில் வந்து இது வரைக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? அதாவது கலைஞர் செய்து கேட்கல, ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் திருக்குறளை சொன்னாக்கா இளமை புகுத்தி விடுன்னு பேசுகிறாரு, பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்துக்கிட்டான்றாரு. இப்போ உதயநிதி அவர்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ் வார்த்தையினால் தெரியுமானாக்கா எனக்கு அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரவுடி டைம் ஒன்று தான். அப்போது நீங்கள் தமிழை வைத்து இங்கே மக்களை தொடர்ச்சியாக இவங்க கையில் எடுக்கிறது சார், சாதி அரசியல் ஒன்று. திமுக தொடர்ச்சியாக சாதி அரசியல் செய்யும். இவர்கள் எங்களை குறை சொல்கிறாங்கல்ல, மாஞ்சோலை வழக்குன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் வந்து அவர்கள் கேட்ட அடிப்படையான விஷயம் இன்னும் நிறைய பேர் இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு தெரியாது. காலங்காலமாக 3-4 தலைமுறையாக இங்கே வேலை செய்கிறாங்க. எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு 4 தலைமுறையாக வேலை செய்கிற நபர்கள் கேட்டது பிள்ளைகள் படிப்பதற்கு போயிட்டு வரதுக்கு ஒரு வாகனம் அதை ஏற்பாடு செய்து கொடுங்க. அதே போல் வந்து ஒரு 10 ரூபா கேட்டாங்க சார், ரொம்ப அதிகமாக கேட்கல, வெறும் 10 ரூபா ஊதியத்திலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இந்த 2 கோரிக்கை வச்சதுக்கே படிப்பதற்கு கேட்டதற்கும் இந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டதற்கும் தான் அவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள்ன்ற செய்தி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி விக்கிபீடியா போட்டிங்கன்னா கூட இருக்கணும் போது. அப்போது சாதியை வைத்து ஒரு கலவரம் அடக்குமுறை தொடர்ச்சியாக அப்படி செய்வது, தமிழை பற்றி எந்த கவலையும் இது வரைக்கும் எந்த முன்னெடுப்பும் எடுக்கணும் பொழுது நம்மளை ஏமாற்றுவாங்க சார். எலெக்ஷன் வந்துட்டால் அந்த சாதி எடுத்துக்கிட்டு வந்து முடிச்சுட்டு சமூக நீதி காவலன்னுவாங்க, சிறுபான்மையின் காவலன்னுவாங்க, தமிழை இவங்க தான் பாதுகாக்கிறேன்னுவாங்க. இன்னும் கேவலமானது பெண்களுக்கு இவங்க தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் பாதுகாப்புன்னுவாங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னுவாங்க, கஞ்சான்றது ஒன்றுமே இல்லைன்னுவாங்க, அபின்றது ஒன்றுமே இல்லைன்னுவாங்க. ஆனால் சொந்த கட்சியில் ஜாஃபர் சதின்னு ஒருத்தன் உட்காந்துட்டு சர்வதேச லெவலில் மெத்து கடத்துவான், புரியுதுங்களா? ஸ்டான்லி மருத்துவமனையில் 3 அடிக்கு கஞ்சா செடி வளர்த்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்பாவிட்ட கேட்டால் அது தெரியாமல் முளைச்சிருக்கோம், எப்படி முளைக்கும்?
நீ போய் கேளு, திமுககாரன் எவனாவது ஒருத்தன் சொல்லுவான் விதை நான் போட்டதுன்னுவான். அவங்களுக்கு தான் சார் எல்லாமே இருக்குது. அப்போது நம்மளை ஏமாற்றுவதான் நம்மளுடைய முழு நோக்கணும் பொழுது இனியும் இந்த சூழ்ச்சிக்குள்ளே நின்று ஏமாறுவது தயாராக இல்லை. நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிட்டோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு எதிர்ப்புகள் நமக்கு. வைகோலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, இஸ் நோ மோர். அவருக்கு சுத்தமாக எந்த அறிவும் கிடையாதுனாரு. கூடுதலாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார், இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் உயிருள்ள வரைக்கும் திமுகவோட கூட்டணி இல்லைனாரு. இன்றைக்கி அவருக்கு என்ன இல்லை என்ன இருக்குன்றதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போது ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்காக ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் காசை வாங்கிட்டு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சென்று கொண்டு மக்களை மிரட்டுவது, மக்களை வந்து இங்கே ஏமாற்றக்கூடிய வேலை செய்யும் பொழுது, திருட்டுத்தனம் பண்ணுற நீயே எவ்வளோ ஸ்டெப்பனாக இருக்கணும் பொழுது மக்களுக்கு நல்லது செய்கிற நாங்கள் இன்னும் எவ்வளோ ஸ்டெப்பனாக இருப்போன்றதை களத்தில் காட்டுவோன்றது தான் சரி இன்றைக்கான போர். நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக பேசினோம். இன்னும் மேலும் பல செய்திகளை வந்து நம்ம அடுத்த இன்டர்வியூவில் பேசலாம். நன்றி சார்.